முதலாம் உலகப் போருக்குப் பிறகு ஜெர்மனியின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 1930களில் ஏற்பட்ட பெரிய பொருளாதார மந்தநிலை, கிரேட் டிப்ரெஷன் காரணமாக ஜெர்மனியில் இருந்த பல கார் நிறுவனங்கள் திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டன. இந்த இக்கட்டான சூழலில் இருந்து தப்பிக்க ஜெர்மனியின் 4 முக்கிய கார் தயாரிப்பு நிறுவனங்களான ஆடி, TKW, ஹார்ச் மற்றும் வாண்டரர் ஆகியவை ஒன்றிணைந்து ஆட்டோ யூனியன் என்ற கூட்டமைப்பை உருவாக்கின. இந்த 4 நிறுவனங்களின் இணைப்பை குறிக்கும் விதமாகவே 4 ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட வளையங்கள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு வளையமும் ஒரு தனித்துவமான நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது அந்த நிறுவனங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை மற்றும் வலிமையை பறைசாற்றும் விதமாக அமைந்தது. 1969இல் ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம் ஆட்டோ யூனியனை வாங்கியது. அதன் பிறகு ஆட்டோ யூனியன் என்ற பெயர் மாற்றப்பட்டு எளிமையாக ஆடி என்று அழைக்கப்பட்டது. ஆடி காரின் லோகோ வெறும் 4 வளையங்கள் மட்டுமல்ல, அது பெரும் பொருளாதார நெருக்கடியை 4 நிறுவனங்கள் இணைந்து எதிர்கொண்டதன் அடையாளம்.